அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 377வது டைவென்ஷன் ட்ரஸ்ட் மீட்டிங்கில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் டாக்டர் ரீனா ஆசீர்வாதம் மேம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மீட்டிங்கை சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் ஆசீர்வாதம் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் டைவென்ஷன் ட்ரஸ்ட் உறுப்பினர்களையும் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ. பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம அந்த மீட்டிங்கில் இன்றைக்கி உங்களுக்கு ரத்த டெஸ்ட் எடுத்த அந்த தைராய்டை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்காக இன்றைக்கி என்னுடைய மூத்த மகள் டாக்டர் ஆட்லின் ரீனா அவங்க மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் அதையே கம்பைன் பண்ணி நான் இந்த மீட்டிங்கில் வச்சுட்டேன். ரீனா சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படித்ததோடு சரி, அதுக்கு பிறகு காலேஜில் பிஎஸ்ஜி காலேஜில் எம்பிபிஎஸ் படித்தா, அது பிறகு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் எம்டி உள்ள டிஎன்பி பண்ணேன். அதுக்கு பிறகு டிஎம் எண்டோக்ரைனாலஜி, டயபெட்டிஸும் எண்டோக்ரைன் ஆர்கன் பற்றி உள்ள மிஸ்டேக் பார்க்குறதுக்காக உள்ள படித்தது. அமிர்தான்னு சொல்லி கொச்சினில் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சுட்டு இப்போது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக டிபார்ட்மெண்ட் ஹெட்டாகவும் இருக்கிறார். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லோரும் நினைப்பீங்க டாக்டர் படிக்க வச்சு நல்லா கொண்டாந்து தர மேலேன்னு. நான் ஒன்றுமே செய்யலை. ஆரம்பத்தில் ஸ்கூலில் படித்ததோடு சரி, அதுக்கு பிறகு எல்லாமே அவளாக படித்தது தான். நான் சொல்லிக் கொடுத்தது கூட என்னோடய மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்ததில் 1% கூட அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அதான் நினைப்பேன், ஊராம் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்ன மாதிரி அவள் ஷீ ஹேஸ் டன் எவ்ரி திங் ஆன் ஹர் ஓன். அவள் எம்டிக்கோ இல்லை அந்த டிஎம் எண்டோக்ரைனாலஜிக்கோ நான் ஒன்றும் முயற்சிகள் ரொம்ப ஒன்றும் செய்யலை. அதனால் அவளுடைய இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பகிரணுன்றதுக்காக தான் நான் அவட இன்றைக்கி பேச சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தைராய்டு அப்நார்மாலிட்டியை பற்றி இன்றைக்கி போய் பேசுவாள். தேங்க்யூ வெரி மச். நான் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன்லாம் வேண்டியதில்லை. ஸோ தைராய்டு டிசீசஸ் பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அது என்ன ரெலவெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். இது தைராய்டு கிளாண்ட் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்டு. இது தைராய்டு ஹார்மோன், அதாவது T4 T3ன்னு உங்கள் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த T4 T3ன்னு சொல்கிறது தான் தைராய்டு ஹார்மோன். அந்த ஹார்மோனை தான் இந்த கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த தைராய்டு ஹார்மோனுங்கிறது நம்ம பாடியில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். அந்த செல்லுக்கு வேண்டிய எனர்ஜி கொடுக்கறது அந்த ஹார்மோன். ஸோ நம்மளோட பிளட் குளுக்கோஸோட மெட்டபாலிசம், அணுக்கள் இந்த பிளட் குளுக்கோஸை பிளட்லேருந்து குளுக்கோஸை உள்ள செல்லுக்குள்ளே எடுத்துக்கிறது, கொலஸ்ட்ராலை உள்ளே எடுத்துக்கிறது, நம்ம நார்மலாக வேலை செய்கிறதுக்கு வேண்டிய ஆக்டிவிட்டி, எனர்ஜி எல்லாத்துக்குமே இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப உதவி செய்யுது. இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி, அதாவது தைராய்டு ஹார்மோனோட குறைபாடுன்றது ஒன்று நடக்கலாம். அதே நேரம் அந்த அதர் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் தைராய்டு ஹார்மோனோட எக்ஸஸ், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், அதிகமாக தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் வரும்போது தான் சிம்டம்ஸ் வருது. ஸோ தைராய்டு ஹார்மோனோட ப்ராப்ளம் ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி, இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோனோட எக்ஸஸ்ன்னு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இது ஏன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், டயபெட்டிஸ்க்கும் தைராய்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களில் 20-25% பீப்புளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கூட சேர்ந்து இருக்கலாம். தைராய்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவீங்க எவ்ரி இயர். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கா அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஏன்னா 20-25% பீப்புளுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ அதுதான் ஆனுவல் ஸ்க்ரீனிங்கில் TSH and T4 பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்லேருந்து எல்டர்லி, அதாவது நீங்கள் 80 வயசு 85 வயசு, இப்போ நிறைய 90-95+ நாங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் தைராய்டு ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணலாம். மென்னையும் அஃபெக்ட் பண்ணலாம், விமெனையும் அஃபெக்ட் பண்ணலாம். பட் விமெனுக்கு பொதுவாக இன்னும் 2 to 2.5 times எக்ஸ்ட்ராவாக, அதாவது அதிக ரிஸ்க்குனால விமென் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் டிசீசஸில் என்னென்னா, ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம்னா, டயர்ட்னஸ் இருக்கலாம்,
ஃபெட்டீக் இருக்கலாம், கொஞ்சம் வேலை செஞ்சாலே ரொம்ப அசதியாக சோர்வாயிடலாம், நார்மலாக முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இல்லைனா வந்து ஹேர் லாஸ் இருக்கலாம், ட்ரை ஸ்கின் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், விமென்க்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராகவும் இருக்கலாம், பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரலாம். விமென்க்கு எஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் ஆடடாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, இல்லைனா வந்து ஏர்லியாக அபார்ஷன் ஆகுறது, ரெக்கரண்ட் அபார்ஷன் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 30 to 40% ஆஃப் பீப்புளுக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஸோ தொந்தரவே இல்லைங்கிறதுனால தைராய்டு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. 30-40% பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவோம், சிம்டம்ஸே இல்லாமல் தொந்தரவே இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ரீசனுக்காகவும் தான் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உங்களுக்குலாம் பண்ண மாதிரி அது TSH, T4 and T3 பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் நார்மலாக இருந்தால் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இயர்லி ஒன்ஸ் மானிட்டரிங் தான். பட் அதில் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அந்த தைராய்டு ஹார்மோனே டேப்லெட் வடிவில் சப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுப்போம். இந்த தைராய்டு ஹார்மோனே சப்ளிமெண்ட்டாக கொடுக்கறது தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் மாத்திரை போடுவாங்க, ஒரு ½ hour கேப் விட சொல்லுவோம். அதுக்கப்புறம் எவ்ரி 3 to 4 months ஒன்ஸ் செக் பண்ணி அந்த லெவலில் நார்மலில் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. தைராய்டு ஹார்மோனோட அடுத்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ்ன்னு சொல்கிறது. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுங்கிற மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ நல்ல ஹார்மோனாக இருந்தாலும் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் ப்ராப்ளம் வரலாம். இதில் வந்து இந்த முதல் சொன்ன சிம்டம்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அதாவது வெயிட் லாஸ் வரலாம், ரொம்ப வெயிட் குறைவாங்க. சம்டைம்ஸ் கேன்சர் இருக்குதுன்னு நினச்சி போய் பெட் ஸ்கேன்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா சிம்பிள் தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கும், மாத்திரை போட்டோன்னா நல்லா சரியாகக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் வரலாம். திருப்பி அதே மாதிரி டயர்ட்னஸ், படபடப்பாக வருது, வேர்த்து கொட்டுறது, கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, எப்போதுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக பதட்டமாக இருக்கிறது, அண்ட் ஒரு இரிட்டபிலிட்டி, ஜென்ரலாகவே கொஞ்சம் இரிட்டபிளாகவே எதுனாலும் இரிட்டபிள் ஆகிறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து இதில் வந்து வரலாம். சம்டைம்ஸ் இதய துடிப்பில் ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், டாக்கியார்த்மியாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதய துடிப்புலையும் இர்ரெகுலாரிட்டி எல்லாம் வந்து இதனால் வரலாம். பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஹைப்போதைராய்டிசம் கூட சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ் வந்து நிறைய சிம்டம்ஸை ஜென்ரலாகவே உற்பத்தி பண்ணும். இதில் என்ன ஆகுனா மெனி டைம்ஸ் இது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட ஓவர்லேப் ஆகும். ஸோ இதே படப்படப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. ஸோ ஹார்ட் டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் டாக்டர்கிட்ட ECG பண்ணி ஸ்கேனை பண்ணி ஆன்ஜியோ பண்ணி அந்த மாதிரி பார்த்தா கடைசியில் வந்து தைராய்டு தான் ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிக்கப்படுவோம். ரொம்ப பதட்டமாக இருக்குது, தூக்கம் வரலன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட்டை போயிருப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து தூக்கம் மருந்து கொடுத்து சரியாகலை அப்படின்னு சொல்லி அப்புறம் தைராய்டு டெஸ்ட் பண்ணி தைராய்டு தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி கிட்ட போய் மாறி டயக்னோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது தைராய்டு பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ யார் பண்ணணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நான் சொன்னேன் வருஷத்தில் ஒரு தடவை பண்ணால் மோர் தென் சஃபிஷியன்ட். பட் இப்போ ஃபேமிலியில் யாருக்கா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ப்ரெக்னென்சியில் தைராய்டு ப்ராப்ளம் இருந்த விமன், இல்லை வந்து ஒரு குழந்தை வந்து சரியாக வளரல, வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை பியூபர்ட்டி அட்டைன் பண்ணலை, பியூபர்ட்டி கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, இல்லை வந்து கன்சீவ் ஆகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை அபார்ஷன் ஆகுது, இந்த மாதிரி என்ன சிம்டம் இருந்தாலும் தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இட்ஸ் a வெரி சிம்பிள் டெஸ்ட், இட்ஸ் a வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட், அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அதான் அதில் விஷயம். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மருந்துலாம் கிடையாது. அந்த தைராக்ஸுங்கிற மருந்து வந்து ஒரு மாத்திரை ₹1 இப்போ வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை இந்த கரண்ட் சிச்சுவேஷனில். ஸோ அந்தளவுக்கு சீப்பான ட்ரீட்மெண்ட். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி மாத்திரை போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தைராய்டு டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் தைராய்டில் கட்டிகள், நாடியூல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்புல எங்கேனாலும் கட்டி இருக்கலாம் இல்லையா, அதே மாதிரி தைராய்ட்லேயும் கட்டி இருந்ததுன்னா தைராய்டு நாடியூல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆன ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் இப்போ நான் சொன்ன மாதிரி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம தைராய்டு நாடியூலுக்கு வந்து சர்ஜரி, இந்த ஸ்பெல் வருது ஒன்றும் இல்லையா, ஓகே. ஸோ தைராய்டு நாடியூல் வந்து சர்ஜரி மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு நாடியூல் தைராய்டில் கட்டி மாதிரி இருந்ததுன்னா அது என்ன டைப் ஆஃப் கட்டின்றதுக்காக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் தேவைப்பட்டால் நீடில் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட மேனேஜ்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போது தைராய்டு ஹார்மோன், தைராய்டுனா என்ன, தைராய்டு கிளாண்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சிம்டம்ஸ் வைஸ், என்ன டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சிக்கு அந்த தைராய்டு ஹார்மோனியே நம்ம மாத்திரையாக நம்ம கொடுக்குறோம். தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸுக்கும் தைராய்டு ஹார்மோனை குறைச்சி நார்மலில் கொண்டு வரதுக்கு மாத்திரை கொடுக்குறோம். ஸோ ரெண்டுக்குமே ஹார்மோன் லெவல் ப்ராப்ளம் பிளட் டெஸ்ட்டில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரைகள் தான். வேறு தைராய்டு கிளாண்டில் கட்டிகள் அந்த மாதிரி இருக்குது, என்லார்ஜ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரியும் தேவைப்படலாம். இப்போ இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு தெரப்பீஸில் வந்து
நம்ம இப்போது இது கேன்சர் இருக்கான கட்டி இல்லை, சாதாரண கட்டி தான் நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லையும் நீடில் டெஸ்ட்லையும் இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட்லையும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணுறது இல்லை. சர்ஜரி வந்து ஒன்லி when there is indicated, ஒன்லி when there is a problem, இல்லை வந்து மெலிக்னன்சியோட சஸ்பிஷன் இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து தைராய்டை பொறுத்த வரைக்கும். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், தைராய்டை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட்டுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணுங்கள், தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி தைராய்டு ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்சர் வந்து எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். ஏன் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? எஸ்ன்ற ரீசனுக்கு என்ன, எஸ்ன்றதுக்கு ரீசனுக்கு எஸ்ன்ற ஆன்சருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம், அதாவது ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட லிங்க்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா தைராய்டு ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் ஏன் நோன்ற ஒரு ஆன்சரையும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் வந்து இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது. அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸை பொதுவாக 100% நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம், அதாவது ஃபேமிலியில் யாருக்கா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இவங்களுக்கே ப்ரெக்னன்சியில் இருந்தது, இல்லை தைராய்டு லெவல்ஸில் வேரியேஷன் கொடுக்குற மாதிரி சில மாத்திரைகள், இப்போ ஹார்ட்டுக்கு போடுற அமியடோரோன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், சில ஐவி கான்ட்ராஸ்ட்டுகள், சில இந்த டிப்ரெஷனுக்கு ஆன்டி சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாமே தைராய்டு ஹார்மோனையும் மாற்றலாம், அந்த ஹார்மோன் லெவலில் குறைக்கலாம், கூட்டலாம், எதுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் இருக்கிறவங்க எஸ்பெஷலி தைராய்டு பிளட் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். ஸோ த முக்கியமான டேக் ஹோம் என்ன அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண வேண்டியது தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். தொந்தரவே இல்லாமல் ரெகுலராக இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஆனுவல் செக்கப்லோடு சேர்த்து பண்ணால் போதும். நான் சொன்ன இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி ப்ராப்ளம் இருந்தவங்க, இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் தைராய்டுனால இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட்டு எப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை ஏர்லியாக பண்ணுறது மூலமாக நம்மளால் ஏர்லியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது கொடுக்க முடியும். அண்ட் அப்படி பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், இவ்வளோ சஃபரிங், இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து அவங்க கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதுதான் தைராய்டை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏதாவது குவெஸ்டன்ஸ் இல்லை இருந்ததுன்னா கேளுங்க, நான் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் டு மை பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. ஆட்டோ இம்யூன் டிசீஸை பற்றியெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். முதல் வகை சர்க்கரை வியாதியில் எப்படி வரும், அது எது மாதிரி வருதோ அதே மாதிரி தான் அந்த தைராய்டில் வரக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்ததுன்னா மற்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸும் வர்றது மாதிரி. அதாவது இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸஸ்லாம் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி மாதிரி, they all come from a common origin, ஒரு காமன் ஃபேமிலியிலேருந்து வராங்க. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தால் நிச்சயமாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிச்சயமாக பிளட் குளுக்கோஸ் பண்ணி பார்ப்போம், கால்சியம் பண்ணி பார்ப்போம், ஹீமோக்ளோபின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ரிலேட்டட். கொப்பளம் வராது. ஆட்டோ இம்யூனிட்டியில் வந்து ஏர்டிகேரியான்னு சொல்லுவோம், அதாவது ஏட்டோபி, ஏர்டிகேரியான்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன பேசிக்லி? இம்யூனிட்டினா என்ன? நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிருமி, ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் உள்ளே வருது அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி அந்த பாக்டீரியா, வைரஸை கில் பண்ணுறதுக்காக ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுது. இந்த ஆன்டிபாடிஸுங்கிறது போய் அந்த பாக்டீரியா, வைரஸையும் கில் பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன் சரி பண்ணுது, நம்ம ஃபீவர் சரியாயிருது. இதுதான் வந்து இம்யூனிட்டி. ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன அப்படின்னா, நம்மளோட ஓன் பாடி வந்து என்ன நினைக்குதுன்னா, இப்போ நம்மளோட சொந்த தைராய்டு கிளாண்ட், நம்மளோட சொந்த கிட்னி, நம்மளோட சொந்த கணையம், இதையே அது வந்து வெளியிலேருந்து வந்த பாக்டீரியா, வைரஸ்ன்னு நினச்சி அதுக்கு எதிர்த்து அது வந்து அந்த ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுது. ஸோ அந்த ஆன்டிபாடி போய் நம்ம கணையத்தையோ நீங்கள் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து போய் நம்ம கணையத்தையோ தைராய்டு கிளாண்டையோ பாக்டீரியா, வைரஸ்ன்னு நினச்சி அதை டேமேஜ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இப்போ இந்த வாத நோயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி உற்பத்தி ஆகுது. தைராய்டு கிளாண்டுக்கு அகேன்ஸ்டாக தைராய்டு ஆன்டிபாடி போய் உற்பத்தி ஆகுது. அந்த தைராய்டு ஆன்டிபாடி போய் என்ன பண்ணும், அந்த கிளாண்டை போய் டேமேஜ் பண்ணும். டேமேஜ் பண்ண அந்த ஹார்மோன் லெவல் உற்பத்தி வந்து குறைஞ்சிட்டே போகுது. நீங்கள் கேட்குற ஸ்கின் இஷ்யூஸ் வந்து ஏர்டிகேரியான ஒரு கண்டிஷன் இருக்குது, அது ஆட்டோ இம்யூன். ஸோ ஏர்டிகேரியா, அந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் இச்சிங், ஸ்கின் லீஷன்ஸ் வரவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் காமனாக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால.
மாத்திரைகள் சாப்பிட்டு தைராய்டு ப்ராப்ளம் சரியாயிடும். தைராய்டு ஹார்மோன் தைராய்டு டேப்லெட் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி 2 கேட்டகரி. ஒன்று வந்து தைராய்டு ஹார்மோன் லெவலில் வித்தியாசங்கள், அதாவது தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி, தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ். இந்த மாதிரி ஹார்மோன் லெவலில் பிளட் லெவலில் நம்ம ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணோம்னா அது 2க்குமே மாத்திரைகள்லேயே நல்லா சரி பண்ண முடியும். ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சிக்கு பொதுவாக நம்ம சப்ளிமெண்ட் மாத்திரை கொடுக்கும்போது அது முக்கால்வாசி நேரம் 95% வந்து லைஃப் லாங் கொடுக்குற மெடிக்கேஷனாக இருக்கும். ஒரு 5% சான்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு. வேற ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் எக்ஸஸ்க்காக நம்ம கொடுக்குற மாத்திரை வந்து 99% வந்து நம்ம 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம், மேக்ஸிமம் 18 months, அதில் நம்ம தைராய்டு டேப்லெட்டை நிறுத்த முடியும். ஸோ ஹார்மோன் லெவல் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே தைராய்டை பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் தான். தைராய்டு கிளாண்டில் கட்டிகள் வருது, இல்லை தைராய்டு கிளாண்டில் கேன்சர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாது. இந்த கட்டியை கரைக்கிறதுக்கோ சுருங்க பண்ணுறதுக்கோ மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாது. ஸோ கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். அந்த எல்ட்ராக்சின் தான் தைராய்டு ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சிக்கு வந்து 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து தொடர்ந்து லைஃப் லாங் போட தான் வேண்டியது இருக்கும். ஒரு 5% சான்ஸ் அதை நிறுத்த முடியும் அப்படிங்கிறது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த தைராய்டு நம்ம உலகத்திலேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய மெடிக்கேஷனில் வந்து ரொம்ப சில ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மெடிசின்ஸ் தான் நம்ம வந்து சேஃப்டி வந்து நம்ம வவுச் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து த ஹையஸ்ட் சேஃப்டி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய மருந்து தான் வந்து தைராக்சின். அதான் இந்த எல்ட்ராக்சின், தைரோனாம், இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வருது. ஸோ இந்த லீவோ தைராக்சின் சொல்லக்கூடிய நம்ம தைராய்டு சப்ளிமெண்ட் வந்து எக்ஸாக்ட்லி நம்ம பாடி என்ன தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே தைராய்டு ஹார்மோனை தான் டேப்லெட் வடிவில் வருது. ஸோ சேஃப்டி வைஸ் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ இஷ்யூ. ஸோ ஆனால் நிச்சயமாக சாப்பிடணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம். அதனால தான் தைரியமாக நியூ பார்ன் பேபிஸ்க்கு கொடுப்போம், ப்ரெக்னென்சியில் கொடுப்போம். ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் அந்த டேப்லெட்டை பற்றி ஒன்றுமே வரி பண்ண தேவையில்லை. கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம்னு எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, குழந்தைங்கள் பிறக்கும் போதே தைராய்டு கிளாண்ட் சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. நார்மல் சைஸில் இல்லாமல் சின்ன சைஸாக இருக்கும், இல்லை அது கிளாண்ட் இருந்தாலும் அது வேலை செய்யாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஈவன் பிஃபோர் தே ஸ்டார்ட் பிரெஸ்ட் மில்க், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ சேஃப்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். Yes. So T3 and T4 are the thyroid hormone which is produced by the thyroid gland. நம்ம thyroid gland produce பண்ணுற ஹார்மோன் வந்து தைராக்சின் அண்ட் ட்ரைஐடோதைரோனின்னு சொல்கிறது. ஸோ தைராக்சின் சொல்கிறது தான் அந்த T4, ட்ரைஐடோதைரோனின்கிறது T3. இது வந்து 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் நம்ம தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுற சூப்பர்வைசர் ஹார்மோனுக்கு பேர் தான் TSHன்னு சொல்கிறது. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ இந்த 10 பேர் வேலை கம்மியாக பண்ணாங்கன்னா இந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார், ஒன்று அவங்கள பண்ண வைப்பார், இல்லை அவங்க பண்ணலன்னா என்ன பண்ணுவார், அவர் செஞ்சு முடிச்சிருவார் இந்த வேலையை. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த T4 and T3 தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த TSH வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி பார்க்கும், அவங்கள கிளாண்டை வேலை பண்ண வைக்க முடியுமான்னு பார்க்கும். அப்படி பண்ண வைக்க முடியலன்னா இந்த TSH இன்னும் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காம்பன்சேட் பண்ணி பார்க்கும். ஸோ T4, T3 தான் தைராய்டு ஹார்மோன். TSHங்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன். அண்ட் அந்த சப்ளிமெண்ட் நீங்கள் கேட்டிங்களே, தைராக்சின்ங்கிற சப்ளிமெண்ட் வந்து இஸ் நத்திங் பட் த T4. அந்த நம்ம பிளட்டில் மெஷர் பண்ணுற T4ங்கிற தைராய்டு ஹார்மோனு தான் டேப்லெட் வடிவில் நம்ம தரும். TSH கொடுக்க மாட்டோம் சார், ஏன்னா the thyroid hormone is T4 and the deficiency is only T4 deficiency. So we are trying to replace only the T4. TSH வந்து நார்மலாக தான் இருக்கும். In the sense TSH is functioning normally. By giving T4 tablet you are not increasing the TSH level. No. Rather the TSH comes down. டெஸ்ட் எடுத்தது TSH மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. பொதுவாக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம்ல சார், பொதுவாக தைராய்டு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு TSH மட்டுமே போதுமானது. ஏன்னா TSH தான் மோஸ்ட் சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து T4 மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, மத்தியானம் ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, ஈவினிங் ஒன்று எடுக்கிறீங்க, நைட் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா T4 லெவல்ஸில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். காலையில் நார்மலாக இருந்திருக்கலாம், மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், திருப்பி ஈவினிங் அதிகமாகலாம், அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ ஆஃப் T4 வச்சு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. வேற TSHங்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்டேபிள் லெவல். இப்போ கிட்டத்தட்ட உங்களோட பிளட் சுகர் வந்து T4 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் HbA1c இருக்கு இல்லையா, 3 months ஆவரேஜ், அதுதான் TSH கிட்டத்தட்ட. இதுக்கும் 12 weeks ஆவரேஜ் தான் TSH. ஸோ ஒரு பர்சனோட கடந்த சில வாரங்களில் தைராய்டு நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு TSH யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா அந்த ஒரு வேல்யூ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிளட் சுகர் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா 300 போயிருக்கும், ஆனால் ஹெச்பிஎன்சி நல்லா 7.5 இருக்கும். ஸோ அப்போ நம்ம வரி பண்ண மாட்டோம்ல. அதே மாதிரி ஸோ டிஎஸ்ஹெச் நல்லா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ரிகார்டிங் டு த தைராய்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொதுவாக டிஎஸ்ஹெச் மட்டும் தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அன்லஸ் somebody is already on medication. The question which I am now going to ask is not probably related to THS or I'm just asking, they say geriatrics, they say that HbA1c 7 மேலே கூட இருக்கலாம். So the HbA1c target வந்து it varies from an individual to individual. நிறைய சிச்சுவேஷன்ஸ் கிளினிக்கல் சிச்சுவேஷன்ஸ்க்கு HbA1c வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யங்கர் சில்ட்ரன் லெஸ் தென் 12 years ஆஃப் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 7.5 to 8 ஈவன் 8.5 அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் ஹைப்போஸ். ஏன்னா அந்த ஹைப்போஸ் வர அவங்களோட க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் ஆகலாம், பியூபர்ட்டி அஃபெக்ட் ஆகலாங்கிறதால. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்போம். இது ஒரு குரூப். எல்டர்லின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அதாவது மோர் தென் 70, 75+. இவங்களுக்கும் என்னென்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போக்ளைசிமியா வந்து கேன் ட்ரிகர் அ கார்டியாக் ப்ராப்ளம். இட் கேன் காஸ் சம் கிடினஸ், ஃபால், ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம். அதனால அவங்களுக்கும் லீனியண்ட்டாக இருப்போம். ஈவன் ஒரு வேல்யூ ஆஃப் 7.5, 8 இஸ் ஃபேர்லி அக்செப்டபிள். திஸ் இஸ் பியாண்ட் 75 ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ சம்வேர் இன் பிட்வீன், அதாவது அந்த ஒரு யங் அடல்ட்லேருந்து அப் டு த ஏஜ் ஆஃப் 70, 75 ஜென்ரலாக வந்து யாருக்கு கண்ட்ரோல் கொஞ்சம் ஹையாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பீப்புள் வித் அதர் கோமாபிலிட்டிஸ். இப்போ ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பயங்கர சிவியர் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, வேர் யூ காண்ட் அஃபோர்ட் டு ஹேவ் லோ சுகர். இன்னொன்று வந்து அவங்களுக்கு டைட்டாக நீங்கள் 6.5, 7 வச்சு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பெனிஃபிட் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு 7.5 to 8 இருந்தாலும் போதுமானது. இல்லை பீப்புள் வித் மெலிக்னன்சி, இல்லை பீப்புள் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு ஈட் வெல், அவங்க வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, வாமிட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாக இருக்குது, இல்லை அவங்களோட ஃபுட் இன்டேக் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, கேர்டேக்கர் இல்லை, பிளட் சுகர் மானிட்டர் பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்போம். பட் ஓவரால் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த ரிஸ்க் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஆஸ் க்ளோஸ் டு 7 as பாசிபிள். ஏன்னா இதில் வந்து என்னென்னா இது 7 வச்சுட்டா முடிஞ்சிச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அ மேஜிக் நம்பர். பட் ஏன் அந்த 7 இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஸ்டடீஸ் நமக்கு கிளினிக்கலாக பண்ண ஸ்டடீஸில் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டீகேட்ஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஸ்டடீஸ் டன் ஃபார் 1 year, 2 years, ஓவர் அ பீரியட் ஆஃப் டீகேட்ஸ்னால் 20 years டேட்டா நமக்கு இருக்குது. ஸோ இந்த UKPDSன்னு ஒரு ஸ்டடி வந்தது, அது வந்து 2001 வந்தது. இப்போ நம்ம 25 வருஷம் ஆச்சு. அந்த 2001, 2002 வந்து 7% HbA1c மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் 20 வருஷம் கழிச்சு அவங்க ஃபாலோ அப் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, நரம்பு பாதிப்பு வந்து இஸ் டவுன் பை 32%. 30% வந்து கம்மி பண்ணுது. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் 35% கம்மி பண்ணுது. மார்ட்டாலிட்டி, அதாவது அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு வந்து 30% கம்மியாகுது. எப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி HbA1c 7% அச்சீவ் பண்ணவங்களுக்கு. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த 7%க்கு க்ளோஸராக வச்சா பெட்டர்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது கஷ்டம்தாம்மா, இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை அது வந்து என்ன நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிகலி வெரி வெரி அக்செப்டபிள் தான். பட் என்னென்னா முடியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல இவ்வளோ முடிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் டெஸ்ட் மார்க்கே எடுங்களேன், முன்னாடிலாம் வந்து 90%க்கு மேலே வாங்கினா எல்லோரும் வந்து அப்போ 90% வாங்கிடுச்சு என் குழந்தைன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்போ 99.9% வாங்கினா ஏன் அந்த 0.1% மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் கெட்டிங் க்ளோசர் டு 100% ஃபார் எவ்ரி சிங்கிள் திங். நான் சொல்கிறது அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ உங்கள் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண மாட்டீங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன். பட் ஜென்ரலாக அப்படி தான். நீங்கள் ஸ்கூலில் போய் டீச்சரை கேட்டாதே தெரியும். ஆமாம், ஆனால் HbA1c 9 இருந்தாலும் பரவாயில்லன்னு விட முடியாதுல்ல, அதான் விஷயம். ஸோ அதான் விஷயம். பட் இன்னொன்று ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னென்னா சார், ப்ரீவியஸ்லி அதாவது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் HbA1c 7% அச்சீவ் பண்ணணும்னா பேஷண்ட்ஸ் ஹேவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் ஹைப்போக்ளைசீமியா. லோ சுகர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பவர்ஃபுல்லாக மருந்துகளோட டோஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஐம் ஷூர் நீங்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, கிளைபென்கிளமைடு, கிளைமீப்ரைட்லாம் இருந்திருப்பீங்கன்னா வெரி பவர்ஃபுல் மெடிகேஷன், வெரி எக்ஸலண்ட் மெடிகேஷன்ஸ்.
அது நல்ல சுகர் கண்ட்ரோல் கொடுக்கும், பட் ரிஸ்க் ஆஃப் லோ சுகர் கொஞ்சம் எப்போவுமே ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 7% மெயின்டைன் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லோ ஆகும், ஆனால் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த 7% அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ ஹைப்போஸை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற நிறைய மருந்துகள், நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, சிட்டாக்லிப்டின், வில்டாக்லிப்டின், கிளிப்டின்ஸ் சொல்லக்கூடிய மருந்துகள், டாபாக்லிஃப்ளாசன், எம்பாக்லிஃப்ளாசன் சொல்லக்கூடிய SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்கிற மருந்து, இன்னொன்று இப்போ வீக்லி ஒன்ஸ் போடுற இன்ஜெக்டபிளாக வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒசம்பிக், மவுஞ்சாரோ. இந்த மாதிரி மருந்துகள் இப்போது வந்து லோ சுகருக்கான ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 0. அதனால அந்த HbA1c 7% அச்சீவ் பண்ண முடியுது, பட் வித்தவுட் தட் ஹைப்போகிளைசீமியா. ஸோ அதனால் பிகாஸ் வி ஹேவ் பெட்டர் ட்ரக்ஸ் டு ஒர்க் ஆன் இட், இன்னும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக நிறைய பீப்புளுக்கு அந்த HbA1c 7 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. பட் ஹேவிங் செட் தட் அந்த டார்கெட் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒரே டார்கெட் எல்லாருக்குமே நிச்சயமாக கிடையாது. அண்ட் இப்போ 7.2 இந்த மாதம் வந்துருச்சு, என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த டெசிமல் இதில் வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் மாதிரி கிடையாது. பட் அதுக்காக 7.2 வந்துருச்சு, அப்புறம் 7.4 ஆகுது, 7.8 ஆகுது, தென் யூ நோ தட் யூ ஆர் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன். ஸோ தென் தேர் ஹேஸ் டு பி சம்திங் டன் டு த டைரக்ஷனை டேர்ன் பண்ணி யூ-டர்ன் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். தைராய்டு உள்ளவங்க தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு தைராய்டு டெஸ்ட் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ தைராய்டு டெஸ்ட் நான் சொன்னேன், இந்த தைராய்டு டேப்லெட் வந்து இஸ் நத்திங் பட் அந்த T4, நமக்கு ரத்தத்தில் மெஷர் பண்ணுற T4. ஸோ இப்போது நீங்கள் தைராய்டு டேப்லெட் போடுறவங்க டெஸ்ட் எடுக்கும்போது TSH அண்ட் T4 சேர்த்து தான் பொதுவாக டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஸோ இப்போ அவங்க டேப்லெட் போட்டு எடுத்தாங்கன்னா நான் சொன்னேன், அவங்க போடுற டேப்லெட்டும் பாடி உற்பத்தி பண்ணுற T4ம் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம்னு. ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த T4 லெவல் ஹையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாடி என்ன பண்ணும், அவங்க ரத்தத்தில் இருக்கிற தைராய்டையும் மெஷர் பண்ணும், போட்ட மாத்திரையும் சேர்த்து மெஷர் பண்ணிடும் அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம பண்ணும்போது. ஸோ T4 கொஞ்சம் ஹையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் TSH மாறாது. நீங்கள் கேட்டிங்களே ஏன் TSH மட்டும் பண்ணாங்க, TSH மாறாது. ஸோ TSH மாறாததுனால நம்மளோட டோஸ் டைட்ரேஷன், அதாவது மருந்து டோஸ் கூட்டணுமா குறைக்கணுமா இல்லை அதே டோஸ் போடணுமா அப்படின்னு நம்மளோட டிசிஷன் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் TSH அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் T4. அதனால் இப்போ பேஷண்ட் வந்து மாத்திரை போட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கலி மாத்திரை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி டசன்ட் ரியலி மேட்டர், ப்ரொவைடட் இந்த பேஷண்ட் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 377வது மீட்டிங்க்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல் நினோ வெப்ப அலை வீசிக்கிட்டு இருக்குது, அந்த நேரத்துலேயும் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிஜமாலுமே எப்படி முன்னாடி போய் நிற்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீட்டிங்கில் வந்து இப்போ நமக்காக வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்த ரீனா மேம்க்கு நமக்கு எல்லோரும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம். அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ அவங்க படிச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ நமக்கு தேவையான எளிய முறையில் நமக்கு புரிகிற மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, ஒரு பிசுறு கூட இல்லை. மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா மேமை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அவங்க இப்போ ஸ்பீச்சை கேட்டு, நானும் அதில் ஒருத்தவங்க தான். ஏன்னா ஒரு 2019 நினைக்கிறேன் மேம் பேசினாங்க அசைடு மீட்டிங்கில். ஸோ என் பொண்ணு உட்காந்து கேட்டுட்டு இருந்தா, அப்பா மேம் பேசி முடிச்சோடனே சொன்னான், நானும் இவங்கள மாதிரி ஒரு நாள் பேசுவேம்மா அப்படின்னு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்கள நெருங்கி தான் வந்துட்டுருக்கு அவளும். ஸோ அந்த மாதிரி மேம் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயராக இருக்காங்க. அவங்க எப்படி குட்டி பிள்ளையில் அவங்க பாட்டியை பிடிச்சிட்டு இவங்களும் லீனா மேம் வருவாங்க, 2 பேரும் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் மாடல். எனக்கெல்லாம் இப்போ அவங்க பேச நின்று பேச கேட்குறப்ப எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ துருன்னு அந்த மாதிரி எவ்வளோ ஜாலியாக இருக்குது மேம். பேசுகிறத கேட்கவும் அவங்க ஜாலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க போயிட்டாங்களே நினச்சி அவங்கள வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி எனக்கும் அவங்க பேசுகிறத கேட்க வந்து பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா ரொம்ப சின்ன விஷயங்கள், அதாவது நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் வந்து ஒரு மீட்டிங்க்காக அவசரமாக போயிட்டாங்க. அந்த இதுலேயும் வந்து எல்லோரும் வந்து உட்காந்து கேட்கணும், நம்மளும் மீட்டிங்க்கு வந்துடணும்னு சார் வந்துட்டு தான் ரொம்ப கடைசி நிமிஷத்தில் தான் ஓடுற மாதிரி போயிட்டுருக்காங்க. சாருக்கு உங்கள் எல்லாரும் சார்பாகவும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் இப்கா நிறுவனத்திற்கும், வீடியோகிராஃபர் சாருக்கும், ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் தேங்க்யூ. மற்றபடி இந்த மீட்டிங்க்கு நீங்கள் இல்லாட்டி ஒன்றும் பாசிபிள் இல்லை. எத்தனை மணிக்கு சீக்கிரம் மீட்டிங் சொன்னாலும் சீக்கிரம் வர்றீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அடுத்த மீட்டிங்க்கு மறக்காமல் வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து டேட்டு ஏதாவது தெரியுமாம்மா? இன்னும் சார் ஃபிக்ஸ் பண்ணலை, பண்ணோன்னே சொல்கிறோம்.
எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். காஃபி குடிச்சிட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வாங்கிட்டு போங்க. வெயிட் பண்ணிட்டுருங்க. சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் மேம். மேம் பேசுங்கம்மா. பேசுகிறீங்களா? டசன்ட் ரியலி மேட்டர். ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் ஃபாஸ்டிங்கில் கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ப்ரெக்னென்சியில் வந்து ஈவன் ஒரு டெசிமல் சேஞ்ச் இருந்தால் கூட மருந்து கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற வந்து டிசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறதுனால. பட் இன் ஜென்ரல் ஃபாஸ்டிங்கில் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் மேடம். சொல்லுங்கள் சார். இல்லை, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறது மாதிரி சார் வந்து நான் சின்ன பிள்ளைல அந்த ஸ்கூல் அதோட சரி அது பிற்பாடு உங்களுடைய தனிப்பட்ட செல்ஃப் எஃபர்ட்டில் தான் உங்க நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா? அதனால இந்த வயசில் உங்களை வந்து ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. காட்ஸ் கிரேஸ் தான். இல்லை, எனக்கு வயசு ரொம்ப கம்மிலாம் இல்லை. ஐம் 40+ தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் தட் ஐம் டூ யங். தேங்க்யூ. இந்த வயசில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கீங்கன்னா அது பெரிய காரியம். அதனால எங்கள் அனைவருக்கான உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் மேடம் வந்து அந்த தேங்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பேச நினைச்சேன். ஆனால் உடனே உங்களுக்கு தேங்க்ஸ். இல்லை, நானும் எத்தனையோ மீட்டிங் பேசியிருக்கேன். அதாவது ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் மீட்டிங் கான்ஃபரன்சஸ்லாம் பேசுவோம். அதாவது டாக்டர்ஸ்க்கு பேசுவோம், சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் பேசுவோம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுவோம், ஜென்ரல் பப்ளிக்குலாம் பேசுவோம். பட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இட் இஸ் மோர் லைக் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. ப்ரொஃபஷ்னலாக வந்து இந்த டெஸ்ட்டு என்ன, அந்த டெஸ்ட் என்ன, நான் பண்ணியே ஆகணும் அப்படி இல்லாமல் நாலேஜ் எடுத்துக்கணுன்றதுக்காக நீங்களாமும் வரீங்க. அந்த ஓப்பனாக நம்ம சந்தேகங்கள் கேட்குறது, இவங்க தப்பாக நினச்சிப்பாங்களா, இல்லை இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு பேரியரே இல்லாமல் ஒரு டிஸ்கஷன். இட்ஸ் மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி கெட் டுகெதர் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நான் எப்போவுமே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர்லாம் வந்து சென்னையில் நினச்சி கூட பார்க்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு இங்கே வரும்போது பேஷண்ட்னே பார்க்க தோணாது. இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி பார்க்க தோணும். அதான். தேங்க்யூ. தேங்க்யூ. யூரிக் ஆசிட் வந்து அப் டு 7 வரைக்கும் பொதுவான அந்த லேப் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட்டு. முக்கால்வாசி லேபில் வந்து 7.2 இருக்கும். நீங்கள் எந்த லேபில் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் 7.9 ஸ்லைட்லி ஹை. பட் என்னென்னா யூஸ்வலாக வந்து அதுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஜாயிண்ட் பெயின், இல்லை வந்து நடக்கும்போது வலி, முட்டு வலி, அந்த பிக் டோவில் பெயின், ஃபஸ்ட்டு டோவில், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரை தருவோம். அப்படி இல்லைனா வந்து 7.9க்கும் 7.2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் இது வந்து சுகர் கொஞ்சம் ஹையாக இருந்தாலே அது கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் யூரிக் ஆசிட். ஸோ வேறு எதுவும் காரணம், ஏதாவது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சும் கூட அது ஹையாக இருந்ததுன்னா, சிம்டம்ஸ் இருந்ததுன்னா மேபி மருந்துகள் தர வேண்டியிருக்கும். பருப்பு பயிர் வகைலாம் சாப்பிடலாம். கவுட்டுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், டபுள் டிஜிட்டில் இருக்கும். அதாவது 10, 11, 9 அந்த லெவலில் இருக்கும். அப்படியா இருந்தால் தான் அதுக்கு மருந்து. Thank you. Yeah, thank you.